பார்க்கப்பட்டுவிட்டால் குறுகிய பார்வையுடையவர்கள் மற்ற இரவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை முற்றிலும் விட்டுவிடுவார்கள். ஆனால் குறிப்பிடப்படாமல் இருக்கும் பொழுது இன்றைய இரவு லைலத்துல் கதராக இருக்கலாம் என்ற எண்ணத்திலேயே பல இரவு வணக்கம் செய்வதற்குரிய தௌஃபீக் அவர்களுக்கு கிடைத்துவிடும். அந்த இரவை தேடுபவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. இரண்டாவதாக, பல மனிதர்கள் இவ்வாறு இருக்கின்றார்கள். அவர்கள் பாவங்கள் செய்யாமல் இருக்கவே முடியாது. லைலத்துல் கத்ரை குறிப்பிட்டு அந்த இரவை தெரிந்திருக்கும் நிலையில் அந்த இரவில் பாவங்கள் செய்ய துணிவு கொண்டால் அது பேராபத்தாக ஆகிவிடும். ஒரு சமயம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு வந்தபொழுது ஒரு சஹாபி அங்கு தூங்கிக் கொண்டிருந்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அவர்களை எழுந்து தொழுவீராக, அவர்கள் ஒழு செய்து கொள்ளட்டும் என்று கூறினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை எழுப்பிவிட்டு, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் நன்மையில்பால் விரைந்து செயல்படுவீர்களாயின் அவ்வாறு இருந்தும் தாங்களே ஏன் அந்த சஹாபியை எழுப்பிவிடவில்லை என்று கேட்டார்கள். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அவரை எழுப்பி அவர் மறுத்துவிடக்கூடாதே என்றுதான். ஏனென்றால் என் சொல்லை மறுப்பது குஃபுர் ஆகிவிடும், உம்முடைய சொல்லை மறுப்பது குஃபுர் ஆகாது என்று விளக்கினார்கள். இவ்வாறே இந்த மகத்துவமிக்க இரவை தெரிந்த பிறகு பாவ மன்னிப்பு கேட்காமல் பாவத்தின் மீது துணிவு கொள்ளப்படுவதை இறை அருள் இடம் கொடுக்கவில்லை. எனவேதான் இந்த இரவை மறைத்து வைத்திருக்கின்றான். மூன்றாவது, லைலத்துல் கத்ர் குறிப்பாக்கப்பட்டு விட்ட நிலையில் ஒருவருக்கு அந்த இரவு எதிர்பாராத விதமாக தவறிவிட்டால் அதனால் அவர் கவலைப்பட்டு மற்ற இரவுகளில் விழித்திருக்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு இல்லாமலாகிவிடும். மேலும் ஒவ்வொருவருக்கும் தற்போதைய நிலையில் ஓரிரு இரவுகளாவது விழித்து வணங்கும் வாய்ப்பு கிடைக்கவே செய்கின்றது. நான்காவதாக, லைலத்துல் கத்ர் இரவை தேடுவதில் எத்தனை இரவுகள் விழித்திருப்பதில் செலவாகின்றனவோ அவை அனைத்திற்கும் தனியான நன்மைகள் கிடைத்து விடுகின்றது. ஐந்தாவதாக, முன்னால் கூறப்பட்டதைப் போல ரமலானுடைய மாதத்தில் செய்யப்படக்கூடிய வணக்கங்கள் பற்றி அல்லாஹு தஆலா மலக்குகளிடம் பெருமைப்படுகின்றான். லைலத்துல் கத்ருடைய இரவு குறிக்கப்படாத நிலை